ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எரேமியாவுடைய புத்தகம் 1ஆவது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். சரி, ஸ்தோத்திரிக்கிறார், துதிக்கிறார். ராஜா, எங்கள் கர்த்தராக இருக்கிற யாசுவா மெசியாவியோ, இந்த வாரத்தின் முதலாவது நாளாகிய இந்த காலையில் நேரத்திலும் உங்களுடைய நாமத்தை தரித்த ஒரு சிலராகிய ஜனங்களாக நாங்கள் சிறுமந்தையாக இந்த இடத்திலே ஒன்று கூடி உத்தம இருதயத்தோடு பரிசுத்த சிந்தியோடு உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறேன். இந்த சமயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பெருமையாய் அடித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் உம்முடைய ராஜா, அந்த வார்த்தைகள் மூலமாக இந்த உலகத்தில் பாவ உலகத்தில் உமக்கண்ட பரிசுத்தத்தோடு ஜீவிக்கும்படியாக உண்மையோடு உத்தமத்தோடு நடக்கும்படியாக என்னென்ன காரியங்களை நீர் எங்களுக்கு போதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீரோ உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் கிரகித்து அதன்படி இந்த பூமியில நடக்க எங்களை பயன்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக உம்முடைய வல்லமையான கரத்திலே தாழ்த்தி எங்களையும் உமது ஏற்பட்ட தேவ வசனத்தை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புப்படுத்தும். நீரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதி பலப்படுத்தும். கர்த்தராய் இருக்கிற யாசுவா மெசியாவுடைய நாமத்தில் செலுத்துகிறோம். ஆமென். நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுத்தும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆண்டவர் கர்ப்பத்திலிருந்தே அவர் என்ன செய்கிறாரா? அறிந்துள்ளார். இது ஒரு தீர்க்க தரிசனம். ஏன் அப்படின்னா, அவருக்காக இந்த பூமியில ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வரும் பண்ணி அந்த காரியங்களை குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தையை கொண்டு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் நம்மளுடைய ஆண்டவர். அந்த வார்த்தை காலம் நிறைவேறுகின்ற பொழுது அதை உறுதிப்படுத்துகிறவர் யாராக இருக்கிறது? எந்த தேவன் அந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாக உரைத்தாரோ அதே தேவன் அவர் என்ன செய்கிறார்? அதை உறுதிப்படுத்துவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு சத்தியமுள்ளவரும் அந்த வார்த்தைக்கு சத்தியவராக இருக்கிறபடினாலே அதற்கு மத்தியிலே மற்ற நபர்கள் தேவை கிடையாது. அவருடைய ஆவி தாமே அதற்கு என்ன செய்கிறது? அது சாட்சி கொடுக்கிறது. ஆனால் இன்னைக்கு உங்களை என்னை குறித்து இந்த வேத வசனம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? இந்த வேத வார்த்தைகள் என்ன காரியங்களை வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறது? அவரை நாமத்தை தரித்த பிள்ளைகள் இந்த பூமியிலே என்னென்ன காரியங்களுக்காக அவர்களுடைய இருதயத்திலே அவர்கள் கலங்குகிறார்கள், அவர்கள் திகைக்கிறார்கள், அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதே போல அவருடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நாவில் பொறுப்பிறப்பதற்கு முன்பே அவை எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்திலே ஒரு காரியங்கள் தோற்று முன்னே அதை அறிந்த தேவன் யாரு? நம்முடைய ஆண்டவர். அதே காரியம் இருதயத்தில் உண்டானது உங்களுடைய வாயிலும் உதவியில் இருந்து பிறப்பதற்கு முன்பாக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, நீங்கள் கர்த்தர் முன்னாடியே அந்த காரியங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் செஞ்சு கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இதை எவ்விதமாக அவர்கள் விசுவாசிக்கிறார் என்று அவர் அறிந்திருக்கிறபடினாலே நம்மளை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? அவர் நம்மளுடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறப்பதற்கு முன்பாகவே அவர் நம்மை என்ன செய்திருக்கிறாரா? அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்துள்ளவராக இருப்பாரேயானால் நிச்சயமாக உங்களையும் என்னையும் அவர் எதற்காக நியமித்திருக்கிறார்? இந்த அன்பின் பாதையிலே, இந்த சத்திய பாதையிலே ஓடும்படியாக தேவன் நமக்கு ஒரு காரியத்தை அவர் என்ன செய்திருக்கிறாரா? அவர் நியமித்திருக்கிறார். அதனாலதான் பவுல் எழுதுகின்ற பொழுது அதை எழுதுகிறார். எபேசியன்
1வது அதிகாரத்திலே 4ல இருந்து நீங்க 6வது வசனத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த வசனம் என்ன சொல்கிறது? அன்பிலே நமக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவராகி அவர் என்ன செய்கிறார்? அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். படிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 1வது அதிகாரம் 4:6 வாசிங்க. நாம் எதுல பரிசுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும்? நாம் அவர் என்ன செய்கிறாராம்? அன்பிலே பரிசுத்தமுள்ளவரும் அவர் நம்மளை குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்காக என்னைக்கா பவுல் அதை ஆணிதரமா எழுதிட்டு போறாரு. என்னைக்கு? உலக தோற்றத்துக்கு முன்பாக. இன்னைக்கு கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வியாதியை கொண்டு வருகிறார்னா இன்னைக்கு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அவருக்காக சாட்சிகளை சொல்லுகிறீர்கள், அது இன்னைக்கு உள்ளது கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எட்டி பார்க்காத ஒரு ஸ்தானத்திலே இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னால் அது இன்னைக்கு கிடையாது. அது எல்லாமே எப்படியாக இருக்கிறதா? அவருடைய அன்புக்குள்ளே நியமித்ததினாலே உலக தோற்றத்திற்கு முன்பாக. அதுல கீழே கண்டினியூ பண்ணி அந்த வார்த்தை, உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தெரிந்து கொண்டபடியே அவருடைய கிருபையின் மகிழ்ச்சி புகழ்ச்சிக்காக அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு புத்திர சுவிகாரம் ஆகும்படியாக அவர் அதை என்ன செய்திருக்கிறாரா? அதை கொடுத்திருக்கிறார். அது எப்ப? உலக தோற்றத்திற்கு முன்பாக. அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பாக என்று சொல்லி இருக்குது. ஆனா எரேமியால சொல்லுகிற பொழுது சொல்லப்படுகிறது, நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னமே. அதற்காகத்தான் இன்னைக்கு நீங்க நாம் இந்த பூமியில பிறந்து நம்மளுடைய முடிவு வரைக்கும், நம்மளுடைய மரணம் வரைக்கும் இந்த பூமியிலே என்னென்ன காரியங்களை அவருக்காக நான் செய்வோம் என்று அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலே அவர்களுடைய சமூகத்தில் யார் நான் இன்னார் என்று நாம் நம்மளை குறித்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அந்த ஐடென்டிஃபை வைப்பதற்கு அதே பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருக்கும் நமக்கும் மத்தியில் நின்று நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வியாக்கியானம் செய்து கொடுக்கக்கூடியவர். இந்த வியாக்கியானம் செய்யக்கூடியவர் தான் அந்த அன்பிலே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? அதிலே அவர் அழித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? புத்திர சுவிகாரம் ஆகும்படியாக. இதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த பூமியில் அவருடைய அன்பை பரிமாறும்படியாக, அவருடைய பரிசுத்தத்திலே நடக்கும்படியாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய சத்தங்களை நாம் கேட்கும்படியாக அவர் நம்மளை தாயின் கர்ப்பத்திலே பிறப்பதற்கு உண்டாவதற்கு முன்னமாகவே அவர் நம்மளை அறிந்து கொண்டார். நீங்கள் இந்த காரியங்களை நீங்க பார்ப்பீர்களேயானால் இந்த பூமியிலே ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் இந்த பூமியிலே வருகின்ற பொழுது அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களை குறித்து தேவன் என்னவாக இருக்கிறார்? அவர் ஒரு வார்த்தையை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர்கள் பிறந்து வருகின்ற பொழுது அந்த ஒளியானது, அந்த அன்பானது அவர்களுக்கு இந்த பூமியில என்ன செய்கிறது? அது சாட்சி கொடுக்கிறது. அதிலே 7ஆம் தூதனுடைய தீர்க்கதரிசி என்று நாம் பிரணாமை அழைக்கின்ற பொழுது அவர் பிறவியிலிருந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதே ஆதியிலிருந்து அதே வெளிச்சம், அதே சூரியன் அவர் பிறந்த பொழுது அதே வெளிச்சம் அங்கே என்ன சொல்லிட்டு கொண்டிருக்கிறது? அங்கே நிழலிட்டுக் கொண்டிருக்கிறது. 1963 வருடத்திலே ஓகே நதியிலே அவர் தீர்க்க தரிசனம் தீர்க்க ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பொழுது 17வது நபருக்கு அதே ஆவியானவர் தாமே மத்திய ஆகாசத்திலே அங்கே அவர் என்ன செய்கிறார்? அவர் சாட்சி கொடுக்கிறார். அதே வெளிப்பாடின் மூலமாக அந்த குமாரனுடைய பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தலுக்குள் இருக்கக்கூடிய அவருடைய புத்திரரும் புத்திரியுமாக இருக்கக்கூடிய நம் மூலமாக அவருடைய அன்பை அவர் என்ன செய்கிறாரா? அவர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் காண்பிக்கிற அந்த அன்பு கிடையாது. அது மரண வரையத்தான் நம்மளை வழிநடத்தக்கூடிய அந்த புத்திர செவிகாரத்தின் அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னமே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சித்தம் என்ன என்று நாம் முதலாவது அவரிடத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? இல்ல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் சரியாக சபைக்கு போகிறேன், நான் சரியாக தசமபாகம் கொடுக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் 10 பேருக்கு உதவிகளை செய்கிறேன், ஏழைகளுக்கு ஆகாரங்களை கொடுக்கிறேன், இது எல்லாமே
எல்லாமே சரி, ஆனாலும் ஒன்று இருக்கிறது, உன்னை தாயின் கர்ப்பத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாக நான் எதற்கு நான் உன்னை நியமித்தேனோ அந்த நியமத்தை, அந்த ஓட்டத்தை நீ அறிந்து கொள்வாயானால் உன்னுடைய வாயில் இருந்து சத்தம் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்கிறாரா, அவர் அந்த காரியங்களை நான் அறிவேன் என்று சொல்கிறார். அதனாலதான் புறஜாதிகளுக்காக யாரை தெரிந்து கொள்கிறார்? பவுலை அவர் தெரிந்து கொள்கிறார். எரேமியாவிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 22வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், 13லிருந்து 15வது வசனம் வரைக்கும், யான் என்றால் பவுல் அந்நிய ஜாதிகளுக்காக ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் நியமிப்பதற்காக அவர் ஏற்கனவே அந்த பவுல் ஆவதற்கு முன்பாக அவர் சவுலாக இருக்கின்ற பொழுது அவருடைய 2 கண்களையும் தேவன் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? அங்கே குருடனாக மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஏன்? இந்த சவுல் என்ன செய்தார்? அவரை நேசிக்கிற ஜனங்களை, அவரை விரும்புகிற ஜனங்களை, அவரை ஆராதிக்கிற ஜனங்களை, சபைக்கு செல்கிற ஜனங்களை அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் துன்பப்படுத்தி கட்டுண்டவனாக, எல்லா காரியங்களும் அந்த நிமித்தத்திற்கு கீழ்ப்பட்டவனாக அந்த இருந்த சவுலை ஆண்டவர் அவனுடைய 2 கண்களை மறைத்து அவனை எங்கே அனுப்புகிறார் ஆண்டவர்? அவன் உண்மனும் சன்மார்க்கனும் உத்தமனுமாக இருக்கக்கூடிய அனனியா என்கிற நபரிடத்திலே அனுப்பி அவர் என்ன சொல்கிறார்? நீ அனனியாவிடத்திலே போ, அவன் உனக்காக என்ன செய்வானா? அவன் ஜெபித்து உன்னுடைய கண்களை அவன் என்ன செய்வான்? அங்கே திறக்கப்படும் என்று அங்கே என்ன சொல்கிறது? அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 22வது அதிகாரத்திலே நீங்கள் 13லிருந்து 15 வாசிங்கள் இந்த வார்த்தைகளை. என்ன பெரிய செய்தி, ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து 2 மணி நேரம்லாம் உட்கார முடியாது. ஷார்ட்டா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம். சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக. அந்நேரமே நான் உடனே பார்வை அடைந்து அனனியா நான் உடனே ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை, முன்னோர்களின் நம்முடைய தேவனாகிய அவருடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவருடைய முன்னமே தெரிந்து கொண்டார். எதற்காகவா? அவர் முன்னமே தெரிந்து கொண்டார். எந்த தேவன் உரைக்காக தாயின் கர்ப்பத்தில் இருந்த நீ உருவாக பண்ணி உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரோ அதே தேவன் தீர்க்கதரிசிகளை காலங்காலமாக பரிசுத்தாவினுடைய திருவுளத்தினாலே அவர் யாரை தெரிந்து கொண்டார்? பவுலை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு பவுலுடைய உபதேசத்தில் இருக்கக்கூடிய, இன்னைக்கு பெந்தெகோஸ்து சபைகளாக இருக்கக்கூடிய, இன்னைக்கு எத்தனை சபைகள் இன்னைக்கு இந்த தேவனுடைய சத்தத்தை, இந்த திருவுளத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறார்கள். பவுல் அவருடைய சுவிசேஷத்திற்காக அவர் மரிக்கவும் ஆயத்தமானார். இன்னைக்கு எத்தனை பேர் அவருடைய வார்த்தைக்கு நாம் மரிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலை, இந்த காலங்கள், இந்த நேரம் என்னவென்று நாம் அறிந்திருப்போமானால் இந்த பவுலுக்கு எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அதே காரியங்களை தான் இங்கே நமக்கும் அங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் புறஜாதிகளுக்காக அங்கே அவர் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர் பவுலை அவர் இங்கே முன்னமே அவர் என்ன செய்கிறாரா? அவர் தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கு உங்களை தேவன் அவர் தெரிந்திருக்கிறாரா? நீங்கள் அந்த காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஊழியக்காரனோடு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற யாவர் மூலமாக அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிற யாவர் மூலமாக அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலத்த செயல்களையும் செய்யக்கூடிய நம்மளுடைய ஆண்டவர். ஏனென்றால் எந்த தேவன் சொன்னாரோ இதை மறித்தேன், ஆனாலும் நான் என்ன செய்கிறேன்? சதா காலங்களில் ஜீவிக்கிறேன் என்று. இன்னைக்கு இந்த ஜீவியம், இந்த வாழ்க்கை, இந்த அற்புதங்கள், இந்த அதிசயங்கள், இந்த மகத்தான காரியங்கள் இன்னைக்கு பிரஜாதிகளாக நம்மத்திலே எங்கே சென்று இருக்கிறது என்று யாராவது நாம் போய் ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு ஆண்டவரிடத்துல நாம் கேட்கிறோமா? கேட்கிறதே கிடையாது. ஏதோ நமக்கு வேணும். என்ன வேணும்? ஆண்டவரே, என்னுடைய வேலையை நீர் ஆசீர்வதிப்பீராக, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்திலே படிப்பை நீர் கொடுப்பீராக, எனக்கு ஆண்டவரே ஊருக்கு போக வேண்டாம் ஆண்டவரே, அதற்காக என்னுடைய என்ன செய்யும்? நீ என்னுடைய டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடு ஆண்டவரே. நான் அவருக்கு கட்டளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பவுலை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது எண்ணத்தில் அவர்கள் வந்து நின்று அங்கே என்ன செய்கிறானா? என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வையாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்தேன். பாருங்கள், அனனியா சொன்ன உடனே, செபித்த உடனே இந்த சவுலுடைய பார்வை என்ன செய்கிறது? அடைபட்ட கண் அங்கே திறக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த சுவிசேஷம் சென்ற உடனே இன்னைக்கு எத்தனை பேருடைய விசுவாசனுடைய கண்கள் இங்கே திறக்கப்படுகிறது நீங்கள் பாருங்கள். அப்பொழுது அவன் தம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய்மொழியை நீ என்ன செய்யவும் கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார்.
தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்னைக்கு என்றாக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஊழியக்காரனாக ஆவது கிடையாது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய வாயின் வார்த்தைகளை, அவருடைய ஆவியினுடைய சித்தத்தை அவர்கள் அறிவிப்பதற்காக தேவன் அவர்களை ஏற்கனவே அவர் முன்னறிந்திருக்கிறார். அது எப்ப? உலக தோற்றத்திற்கு முன்பாக அவன் இந்த காலத்திலே பிறப்பான். அவன் தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே நான் என்னுடைய நாமத்திற்காக அவனை தெரிந்து கொண்டேன். அவன் என்ன செய்வான்? என்னுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே அவன் என்னுடைய திருவாய் மொழியை என்ன செய்வான்? அவன் பேசுவான். மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டுள்ள பொழுது ஆண்டவர் கிட்ட என்ன சொல்கிறார்? மோசே, ஆண்டவரே, நான் திக்குள்ள உதடுள்ள வாயுள்ள மனிதன், நான் எப்படி உங்களுடைய ஜனங்களுக்கு போய் நான் உமது சத்தியத்தை அறிவிக்கும்படி முடியும் என்று கேட்ட பொழுது அங்கே மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னுடைய உதடிலிருந்து நான் பேசுவேன் சொன்னாரா இல்லையா? அதே ஆண்டவரத்தை நம்ம இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 6026வது வருஷத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். மாறாத தேவன் இன்னமும் நம்மளோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய திருவாய்மொழியை என்ன செய்யணுமா? பேச வேண்டும். பவுல் எல்லாத்தையும் இங்கே வேதாகமத்தில் அவர் நிருபங்களாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த திருவாய்மொழியை யார் அறிவிக்க வேண்டும்? யாருக்கு உண்டான காரியங்கள்? உங்களையும் என்னையும் ஆண்டவர் அங்கே தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே அவருடைய சுவிசேஷத்திற்காக, அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய நீதிக்காக அவர் நம்மளை தெரிந்து கொண்டது மெய்யானால் நிச்சயமாக அவர் உங்களோடும் அவர் என்ன செய்வார்? அவர் பேசுவார். உங்களோடு அற்புத அடையாளங்களை அவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் நாவில் சொல் பிறக்க முன்பே அவர் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அங்கே ஏசாயாவில் சொல்கிறது 46வது அதிகாரத்திலே 3வது வசனம் 4வது வசனம் அங்கே சொல்கிறது, ஏனென்றால் நான் என்ன செய்வேன்? ஏந்துவேன், அது கூடவே நான் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை தப்புவிப்பேன். தெரிந்து கொண்டது மெய்யானால் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் செய்தான் அவருடைய கரத்தில் ஏந்தவும் செய்வார். பொல்லாத காலங்களிலே அவர் உங்களை தப்புவிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். படி அந்த வசனத்தை 46. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியிலே மீதியானவர்களே, சகல ஜனங்களே, யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். தாயின் வயிற்றிலே தோன்றின முதற் கொண்டு உங்களை நான் ஏந்தி இருக்கிறேன். தாயின் கற்பத்தில் நான் உற்பத்தி ஆனது முதல் உங்களை நான் தாங்கினேன். உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும், நரை வயதுனா என்னது? நம்ம மண்டை முடி வெள்ளை ஆகிற வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி பழைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் செய்து வந்தேன். இனிமேலும் நான் இந்த புறஜாதிகளாகிய இந்த மீதியாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இனிமேலும் நாம் அப்படி செய்வேன். நான் மறுபடியும் உங்களை சுமப்பேன். நான் தப்புவிப்பேன். போதும் 3-4 வசனம் பாருங்க. வசனம் என்ன சொல்கிறது? இங்கே யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததி மீதியாய் இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இன்னைக்கு நீங்க யாரு? உங்களை நீங்களே என்னைக்கா கேட்டதுண்டா? நம்ம எல்லாரும் ஒருத்தரோட பார்க்கும்போது பிரதர், நம்மளாம் ஆண்டவர் பிள்ளைகள் பிரதர். எனக்கு வேதம் சொல்லுகிறது நீங்க யாரு? உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். நீங்க ஒரு ஆபீஸுக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட பயோடேட்டா எடுத்துட்டு போகணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கு எதில் அதிகம் பிரியமாக இருக்கிறது, உங்களுக்கு என்னென்ன காரியங்கள், டிரைவிங் தெரியுமா, ட்ரெயின் ஓட்ட தெரியுமா, பிளேன் ஓட்ட தெரியுமா, என்னென்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? அங்கே எழுதி நீங்க உங்களோட பயோடேட்டா முன்னாடி போன உடனே அங்கே உள்ள எம்டி என்ன செய்வார்? அதை பார்ப்பார். பார்த்து விட்டுட்டு உங்களை அதுக்கப்புறம் தான் உள்ளே கூப்பிடுவார். நீங்க என்ன எழுதி இருக்கிறீர்களோ அந்த காரியத்தின்படி அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் சரியான முறையிலே நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் அந்த இடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக என்னது கிடைக்கிறது? பதவி, வேலை கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் நீ எழுதியிருக்கிற சப்ஜெக்டின் படி, உன்னுடைய வாய்மாயின் படியின்படி உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ வெளியிலே செல்லலாம், திரும்ப ஒரு முறை நாம் சந்திப்போம் என்று
சந்தோஷத்தோடு சிரித்த முகத்தோடு அனுப்பி விடுவார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் யாக்கோபின் மீதியாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களே, ஏனென்றால் புறஜாதிகளாகிய நாம் இன்னைக்கு அவருக்குள் மீதியாக ஆண்டவர் வைத்திருப்பதற்கு ஒரு சித்தம் என்னது? அவருடைய கரத்தில் நம்மளை ஏந்துவார். ஏன் ஏந்துவார்? அவருக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய சரீரத்திலே வியாதிகள் வரும், உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும், உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். எல்லா காரியத்திலிருந்து உங்களை தூக்கி நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னால் யார் செய்ய முடியும்? எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாது. நம்மளுடைய உயிருள்ள தேவனாகிய கர்த்தராகிய யாசுவா மேசியா மாத்திரமே அவர் செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறார், இஸ்ரவேலில் மீதியாக இருக்கிற ஜனங்களே, நான் உங்களை என்னுடைய கரத்தினாலே நான் என்ன செய்வேன்? உங்களை நான் ஏந்துவேன். ஏனென்றால் தாயின் கற்பத்தில் நீங்கள் உண்டான முதற்கொண்டே நான் உங்களை அறிந்திருக்கிறேன். அதுல 4வது வசனத்தில் தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏனென்றால் அதுல 4வது வசனம் என்ன சொல்கிறது? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். என்னது? மாம்ச பிரகாரமான இஸ்ரவேல் ஜனங்களே, அவர்கள் 40 வருஷம் வனாந்தரமாக போகின்ற பொழுது அங்கே அநேக முதியவர்கள் இருந்தார்கள், அநேக பால் குடிக்கிற பிள்ளைகள் இருந்தது, அநேக வாலிபர்கள் இருந்தார்கள். எல்லாவற்றையும் ஒரு தாய் கழுகை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அந்த ஜனங்களை சுமந்த தேவன் இன்று புறஜாதிகளாகிய நமக்கு அவர் ஒரு தாய் கழுகை போல 7ஆம் தீர்க்கதரிசனுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் அந்த மறைவான மன்னாவை கொடுத்து அதே கழுகு நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது பாதுகாத்துக் கொண்டு அந்த வார்த்தை, அந்த உபதேசம் இன்று நம்மளை விசுவாசத்திலே அது தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உபதேசம் இந்த நாட்களில் மாத்திரமல்ல, நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே என்னாலே நடக்க முடியாது, இனிமேல் ஒன்றுமே முடியாது, நான் என்ன செய்வேன் என்றால், அங்கே அவர் நல்லா சொல்லுகிறார், உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் உன்னுடைய தலைமுடி மறைத்து போனாலும் சரி, அந்த நாளிலும் கூட நான் உன்னோடு இருப்பேன். ஏன்? நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? ஏற்கனவே நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டதினாலே நான் உன்னை என்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறேன். நான் உன்னை அந்த முதிர் வயதிலும் நான் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி, அப்படி மாத்திரமல்ல, அப்படியே நான் செய்து வந்தேன். இனிமேலும் நான் என்ன செய்வேன்? மறுபடியுமாக நான் உன்னை ஏந்துவேன். மரண நிழலில் கிடந்தாலும் சரிதான், யார் தாங்குகிறது? ஏந்துகிறது நம்மளுடைய ஆண்டவர். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல அவர் நம்மளை ஏந்துகிற அவர் தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், உங்களுடைய நாவில் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்பு பிரிப்பேன் என்று. அதே இதில் ஏசாயா 49வது அதிகாரத்திலே நீங்கள் 1வது வசனத்தையும் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, நான் அங்கே என்ன சொல்லுகிறேன்? 49 தீவுகளே, அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். தூரத்தில் எங்க இருந்தாலும் சரிதான், இஸ்ரவேல் மீதியாக இருக்கிறவர்கள், தீவுகளே, தூரத்தில் உள்ளவர்களை எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் உண்டானது முதல் யா என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றிலே இருக்கையில் அவருடைய நாமத்தை அவர் என்ன செய்கிறார்? பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என்னை அவருடைய வாயின் கூர்மையான பட்டயமாக்கி அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியில மூடி வைத்தார். 5வது வசனம் தானே? யாக்கோபை தம்மிடத்தில் அவர் திருப்பும்படி தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல், அவர் தாயின் கர்ப்பத்தில் உண்டானது முதல் யாசுவா வந்து அவரை தாசனாக என்ன செய்கிறார்? உருவாக்கினார். இஸ்ரவேல் என்ன செய்கிறது? சேராதல் போகிறது. யாவுடைய பார்வையில் என் தேவன் என்ன செய்கிறாரா? எனக்கு பலனாக இருக்கிறாங்க. என்ன செய்கிற? தீவுகளே, எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, என்ன செய்யுங்கள்? கவனிங்கள். தாயின் கர்ப்பத்தில் உண்டானது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை என்ன செய்கிறாரா? பிரஸ்தாபமாக்கினார். அவருடைய நாமத்திற்காக மாத்திரமே தான் அவர் இந்த பூமியில நம்ம என்ன செய்கிறார்? அவர் உண்டாக்கினார். அந்த சித்தத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா?
இன்னைக்கு நம்மளுடைய காரியம் என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு மே மாசம் வந்துட்டுனா எல்லாரும் தக்காளி டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஆண்டவரை போய் பொட்டி பொட்டி பார்த்துவாங்க. சில பேர் அதுக்குன்னு உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் எப்பா நீ மத்தையில சொன்னார்ல நம்மளுடைய சீசனுக்கு என்ன ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தா? இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா நீங்க உண்மையிலே இந்த மத்தையில ஆண்டவர் சொன்ன 6வது அதிகாரத்தில் உண்டான ஜெபத்தை நீங்கள் அதன்படி நீங்க அனுதினமும் ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு அன்றன்றைக்கு உண்டான என்ன தேவையோ ஆண்டவர் அதை செய்வார். உங்களுக்கு வீடு, காரு, பங்களா, டிக்கெட்டு, ரயில் தேவையே கிடையாது. நம்மளுடைய ஆண்டவர் எப்படியாக இருக்கிறார்? அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய கரத்திலே உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தாங்குவேன், உன்னை நான் என்ன செய்வேன்? தப்பு இன்னைக்கு அநேக பெந்தகோஸ்தர்களுடைய நிலைமையில அப்படிதான். நான் ஆண்டவரை முட்டி முட்டி ஜெபம் பண்ணேன். என்னோட எந்த சூழ்நிலையிலும் எனக்கு 150 வெயிட்டிங்ல இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னது கிடைச்சு? ஆண்டவர் சீட்டு கொடுத்தாரு எனக்கு. ஆண்டவர் உங்களுக்கு தெரியாத உங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னு. இன்னைக்கு விசுவாசிகளோட நிலைமைகளை பாருங்க. வார்த்தை இன்னமும் நின்று கொண்டு இருக்கிறது. வார்த்தை விசுவாசிக்கிற ஜனங்கள் சில கூட்டமாக இருக்கிறது. நம்மளுடைய காரியங்கள் ஆண்டவர் எதற்காக நம்மை நியமித்திருக்கிறார்? அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண மாத்திரம்தான். இந்த நாம என்னது? யாசுவா மெஸ்ஸியா. இந்த நாமத்தை மாத்திரம் நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க. இந்த நாமத்துக்குள்ள இந்த எல்லா சிருஷ்டிகளும் தலைவணங்கி ஆமென் அல்லேலூயா என்று அவருடைய மகிமையை அவைகள் அறிவிக்கின்றதாக இருக்கிறது. ஆனால் இந்த மனித ஜாதிக்கு எல்லா அறிவுகளையும் எல்லா புரிந்து கொள்வதையும் கொடுத்திருந்தும் இந்த ஜனங்கள் மீதியாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாமல் அவர்கள் தங்களுடைய காரியங்களை தங்களுடைய பெயர்களையும் இந்த பூமியில் அவர்கள் என்ன செய்கிறார்களா? பிரஸ்தாபப்படுத்துகிறான மீதியாக இருக்கிற ஜனங்கள் மீது ஆண்டவர் கவனமாக நோக்கமாக இருந்து அவர் சொல்லுகிறார், எப்பா உன்னை மீதியாக இருக்காது நான் வச்சிருக்கிறேன், நீ குறைத்து போய்விட்டேன் என்று கவலையப்படாத, இன்னமும் இதுல இருந்து குறைந்தாலும் என்ன செய்ய கவலைப்படாத, ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை என்னுடைய கரத்திலே தாங்கி உன்னை தப்புவித்து என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக இந்த பூமியில நான் என்ன செய்வேன்? உன்னை நான் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்யக்கூடியதாக அதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் முன்னமே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இரண்டாவது காரியம் அவர் சொல்கிறார், வேண்டுவதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறாராம். எனது நாம் அவரிடத்துல போய் முழங்கால் சில பேர் நினைக்கிற நான் போய் ஜோம் பண்ணி முழங்கால் போட்டாதான் ஆண்டவர் போடுறதா? அப்படி கிடையாது. ஆண்டவர் கூட நீ நடந்து கொண்டே தீர்க்கதரிசி நீங்க எடுத்து பாருங்க, நம்மளுடைய பாஸ்டர் நீங்க எடுத்து பாருங்க. சில நேரங்களில் பாஸ்டர் சாட்சிகள் இருப்பாங்க. எனக்கு கருப்பட்டி ஊரு கருப்பட்டி சாப்பிட்டா ஆசையோட நான் அப்படியே உட்காந்துருந்தேன் வீட்டுல. திடீர்னு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அப்ப பாஸ்டரோட மனைவி சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் எடுத்து வந்து அந்த கருப்பட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாட்சியில சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆசைப்பட்ட பொருளை நான் நினைத்து கொண்டு இருந்தேன், ஆனால் என்னது வீட்டுல இல்லை, ஆனா யாரோ ஒரு விசுவாசி மூலமா ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த காரியத்தை அவர் கொடுக்கிறார். வேண்டுவதற்கு முன்னமே உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன வேண்டுமோ அதை ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் அறிகிறார். நீங்க மரண தருவாயில இருந்தாலும் சரிதான், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் ஆல்ரெடி ஆண்டவர் சொல்லிட்டார், உலக தோற்றத்துக்கு முன்னமே என்று சொன்ன ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் எரேமியால, உன்னை தாயின் கர்ப்பத்திலே உண்டாவதற்கு முன்னமே, இந்த பூமியில பிறப்பதற்கு ஒரு சரீர ரூபத்திலே பிறப்பதற்கு முன்னமாகவே உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் உன்னுடைய கடைசி வயசு வரைக்கும் இந்த பூமியில கடைசி நாள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்குமோ அது எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறபடினாலே நான் உன்னை என்ன செய்வேன்? என்னுடைய கரத்திலே உன்னை எடுத்து நான் தாங்குவேன், உன்னை சுமப்பேன், நான் அந்த முதிர் வயது உள்ள வரைக்கும் நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன் என்று சொன்னாரோ அதே ஆண்டவருக்கு இரண்டாவது காரியத்தில் சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு முன்னமே அவைகள் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அங்கே மத்தேயுல சொல்லுகிறார் 6வது அதிகாரத்தில் நீங்கள் 8ல இருந்து வாசி பார்த்தீங்கன்னா அங்கே இன்னைக்கு விசுவாசிகள் முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான். இந்த ஜெபத்தை மாத்திரம் நீங்க காலையில உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவைனாலும் இந்த ஜெபத்தை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவையில்லை நீங்க நினைக்காத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொடுப்பார். படிக்கிறதுல 8ல இருந்து அவர்களை போல அவர்களை போல யாரு? இந்த உலகத்தில் உண்டான மாயக்காரர்களை போல அஞ்ஞானிகளை போல நீங்கள் என்னிடத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு நீங்க ஆண்டவரை எனக்கு இது வேணும் அது வேணும் என்று என்னிடத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கேட்க வேண்டாம். அதுக்கு கீழே என்ன செய்கிறார்? அவர் ஒரு ஜெபத்தை சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உங்கள் பிதாவை நீங்கள் நோக்கி நீங்கள் என்ன செய்யணுமா? இந்த காரியம் வேணும் என்று நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு முன்னமே
அவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறபடினாலே நீங்கள் என்னிடத்துல ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இதுதான் முக்கியமான இந்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் ஜெபம் முடிஞ்ச பிறகு நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஜெபத்தை உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு நானும் உங்க முன்னிலையில நிக்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு அது என்னது சாத்தியக்கூறும் கிடையாது. சாத்தியக்கூறும் தெரியல தமிழ்ல என்னது சாத்தியக்கூறுன்னு சொன்ன என்னது, எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. இன்னைக்கு நீங்க ஒரு சபைக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா, நீங்க சபையில ஒரு உறுப்பினர் இன்னைக்கு நம்ம குடும்பம் நம்ம சர்ச்சில் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு குடும்பமா நீங்க போவீங்கன்னா, நீங்க நல்ல நிலைமையில இருந்தீங்கன்னா, நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீர்களேயானால், சரியான முறையில் தசம பாகங்களை நீங்கள் செலுத்துவீர்களேயானால், உங்களுடைய சபையில் எப்படியாக ஆக்குவார்கள், எல்டராக மாற்றுவார்கள். சரிதானே? அநேக சபைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்லைன்னு சொல்ல, நீங்க நல்ல நிலைமையில இருந்தீங்கன்னா உங்களை சபையில முக்கியமான பாயிண்ட்களை உட்கார வைப்பார்கள். நீங்கள் சரியான காரியத்திலே கடைபிடித்து நீங்கள் போதகர்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திப்பீர்களே ஆனால் உங்களை என்ன செய்வார்கள், பிரசங்க பீடத்திலையும் ஏற்றுவார்கள். இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது இந்த ஜெபத்தை தான் நான் என்னைக்குமே நான் இதுவரைக்கும் எடுத்திருக்கிறேன். என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் நான் இந்த ஜெபத்தை தான் நான் எடுப்பேன். ஏனென்றால் எனக்கும் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் என்ன தேவை என்பதை அந்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் இதற்கு மேற்பட்டு நான் கேட்டு அவருக்கு நான் கட்டளை கொடுத்து நான் என்னத்தை பெற முடியும், ஒண்ணுமே பெற முடியாது. சாதாரண ஒரு சிம்பிள் ஒரு காரியத்தை, என்னுடைய கல்யாண வாழ்க்கை பால்ராஜ் பிரதர் முன்னாடி இருக்காங்க, இதுல இந்த சிஸ்டர் இருக்கு. ஏன்னா பால்ராஜ் பிரதருக்கு நான் கேண்டீன்ல போய் நான் சாப்பாடு பண்ண முடியாது, அவர் இந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். ஏனென்றால் நான் சபைக்கு போன அந்த முதல் என்னுடைய விசிட்டிங்லே நான் புரிந்து கொண்டேன், ஏதோ சம்திங் இருக்கிறது. அதற்கு அப்புறம் 2000 வருஷம் ஓப்பனிங்ல ஜனவரி மாசம் ஃபர்ஸ்ட் வாரம் சண்டே போன பிறகு என்னுடைய கன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிட்டது. நான் என்ன ஆகும், எனவே நம்மளை எதற்கோ ஆண்டவர் தெரிந்து, அவங்க பிரசங்கம் பண்ற வார்த்தை எனக்கு செய்தி தெரியாது, நான் பரம்பர கிறிஸ்தவனும் கிடையாது, அல்லது நான் சபையில எங்க சபை நம்ம சபையில யார் என்னுடைய ஊருக்காரனோ என்னுடைய உறவினர்கள் யாருமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு சிங்கிள் மேனா நிற்கின்ற பொழுது, என்னுடைய வாலிப பருவம் அந்த நேரத்துல நிற்கின்ற பொழுது, பாஸ்டரோட செய்தியை கேட்கின்ற பொழுது சம்திங் ஏதோ நமக்கு இங்கே இருக்கிறது. அதனால ஒவ்வொரு வாரமும் என்னுடைய வேலைகளை கூட நான் பார்க்காமல் சண்டே லீவ் போட்டு நான் போவேன். கேட்டரிங் லைன்ல சண்டே தான் ஹோட்டல்ல எப்படிமா நல்லா தொழில் நடக்கும், ஹோட்டல்ல எவருமே லீவ் கொடுக்க மாட்டான். பரவாயில்ல, நல்லா தெரியும். சண்டே நான் லீவ் போட்டுட்டு நான் சர்ச்சுக்கு போறேன். ஏனென்றால் சம்திங் ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை நிறைவேற்றுவது யாரு, நம்மளுடைய தேவன் மாத்திரம் தான் செய்ய முடியும், மனிதன் யாருமே செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, நான் இங்கே 2 வருடங்கள் சென்று பாம்பே வேண்டாம் என்று போன பொழுது திருப்பமாக பாம்பேக்கு வரக்கூடிய சூழ்நிலை பாஸ்டரோட இயேசுவின் நாம பண்ணிட்டு அபிதா பேங்க் மைதானத்தில் பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங் நேரத்தில் நான் திருப்பி வந்தேன். அதுக்கு முன்னுமே ஒரு வருஷம் நான் ஜெபம் பண்ணிக்கிறது, எப்படி ஜெபம் பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணதால நான் இவ்வளவு காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு. என்னுடைய கல்யாண காரியத்துக்கு மாத்திரம் நான் ஜெபம் பண்ண முடியும். என்னது, ஆண்டவரே நீர் என்னை உமக்கென்று நீர் தெரிந்து கொண்டது உண்மையானால், சத்தியமானால் நீர் அதை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் கல்யாண பருவத்தில் வந்துவிட்டேன். இன்னைக்கு சபையில விசுவாசிகளுக்கு மத்தியிலே நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சொல்ற அளவுக்கு என்னோடத்துல ஒரு நல்ல ஒரு நிலைமையில என்னுடைய வாழ்க்கை கிடையாது, சொந்த வீடு கிடையாது, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே சபையில கிடையாது. ஆண்டவரே நான் எப்படி போய் நான் கேட்க முடியும்? அப்ப ஆண்டவர்கிட்ட உடனே 1 வருஷம் வெளியில இருந்து விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை விட்டு நான் வெளியில இருந்து 1 வருஷம் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்பொழுது ஒரே ஒரு காரியம், ஊழிய காரியங்களை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நீர் என்னுடைய விவாக காரியத்தை முடித்து கொடுக்க வேண்டிய நான் யாருங்கிற ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதனால ஆண்டவர் அந்த ஒரே ஒரு காரியத்தை கேட்டேன். ஆண்டவரே நான் யாரிடத்திலையும் போய் வாய் திறக்க மாட்டேன். என்னை நீர் தெரிந்து கொண்ட மெய் என்றால் நான் யாரிடத்திலும் போய் வாய் திறக்க மாட்டேன். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது, அங்கே ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக அவர் யாரை அனுப்பினாரா, எலியாசரை. அப்ப பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினது மெய் என்றால், நீர் என்னை முன்குறித்தது மெய் என்றால்